ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டோனிஸ் ஜாயிண்ட் அண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து குல்லு மணாலி. அது வந்து இதுவும் பார்ட் 1ல் நான் வந்து சென்னை டு டெல்லி போயிட்டு அதுக்கப்புறமா ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் அது எல்லாமே வந்து நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு மணாலி போகிறது, அதுக்கப்புறமா மணாலியில் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக வீடியோட கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். ஸோ டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது மணாலிக்கு ஸ்ட்ரைட்டாகவே. பட் நாங்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனை பண்ணதுனால வந்துட்டு கொஞ்சம் ஊரே சுற்றிட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது வந்துட்டு டிக்கெட் எடுக்கிற இடத்துல போயிட்டு அவன் வந்து கேட்டான், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்னடா வந்து ஹிந்தி தெரியாதா அப்படின்ற மாதிரி. நாங்கள் அந்த டைமில் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைலாம் பேசி சண்டை போட்டு 200 கம்மியும் பண்ணான். என்னடா இவன் 1000 பஸ் 800 கொடுக்குறான்னு சொல்லிட்டு நாங்களும் ஜாலியாக ஏரியா கொண்டு போன இடத்துல போயிட்டு பஞ்சாப்லேயே இறக்கி விட்டான். நாங்கள் வந்துட்டு மணாலி வந்துச்சு, நீங்கள் ரைட்டில் வந்து போனீங்கனாலே மணாலி, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோவில் 20 rupees கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து கூட்டின்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போயிட்டு பஞ்சாப்லாம் அப்புறமா கட்சியில் சுற்றி பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து கூட ஸ்ட்ரைட்டாக பைக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மணாலி போகலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. இப்போ வந்து நிறைய பேர் கூட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது வந்துட்டு எவ்வளோ வந்து ஃபாகில் இருந்துச்சு. அந்த அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராலேயே ஓட்ட முடியல அந்த ஃபாகில். ஸோ வந்து இப்போ இந்த ஹோட்டல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இடம் தான் வந்துட்டு அம்பாலான்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ அங்கே தான் நம்மளை இறக்கி விட்டு ஹைவேல சுற்ற விட்டான். ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சில பல பஞ்சாபி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலே வந்து சிங்கங்கள்லாம் வந்து வேறு லெவல் தான். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து கரெக்டாக எத்தனை நம்மளை கைட் பண்ணி நம்மளை வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. ஸோ வந்து அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு வந்து லோவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200-250 rupees தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 150 kilometers கிட்ட இருக்கும். ஸோ வந்துட்டு அதுவே நாங்கள் வந்து அவ்வளோ வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தமாரி நம்ம ரோட்டில் வந்து போகும்போது வந்து இப்போ நீங்கள் சைடில் பார்த்துட்ருக்கீங்க, அதாவது வந்து இந்த சைடில் வந்து டிவைடர் அது எல்லாமே இருக்குது. அதாவது டிவைடர்னால் அந்த இடத்துல வந்து கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த கார்டு மாதிரிலாம். பட் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து தாண்டி போயிட்டீங்கன்னு வந்துன்னா ஒன்றுமே இருக்காது. டேரெக்டாக வந்து கீழே ஊந்திங்கன்னா சொர்க்கலோகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு தடுப்பு எதுவுமே இருக்காது. டேரெக்டாக வந்து அப்படியே வந்து ஒரு கீழே ஊந்திங்கன்னா ஒரு பெரிய ரிவர் மாதிரி இருக்கும். அந்த ரிவரில் வந்து டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் முழுக வேண்டியது தான். ஸோ வந்து இந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்டண்ட்டு காட்டாமல் கொஞ்சம் வந்துட்டு பஸ்ஸில் ஏறி போகிறதே வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்து போட்டிருக்காங்க. ரோடை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மலையெல்லாம் குடஞ்சி வந்துட்டு ரோடு போட்டே இருக்காங்க. பட் வந்து நான் சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒன்றும் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 4 years ஆகும் அப்படின்னு போன வருஷம் சொன்னாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல பைக் ரைடிங் போகிறது வந்துட்டு அவ்வளோ சேஃப் கிடையாது. பட் நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நிறைய விதமான அந்த உங்களுக்கே ஒரு சேஃப்டியாக இருக்கும் காரில் போனீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு grip இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு பர்டிகுலரான கேவ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மேன்மேடு வந்து அதை வந்து ஒரு மலையை வந்து ஃபுல்லாகவே வந்து குடஞ்சி அது வழியாக நம்மளுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வந்து பஸ் வந்து போவோம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers வந்து இந்த மலையை வந்து அப்படியே வந்து குடஞ்சி போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி போவாங்கன்னு கேட்டால் சுற்றிட்டு 2-3 மலையை சுற்றிட்டு போவாங்க. பட் வந்து இப்போ இந்த மலையை குடஞ்சி போட்டதுனால நீங்கள் சீக்கிரமாகவே போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கூகுள் கூட போய் பண்ணி பாருங்கள். இந்தியாவிலே வந்து பெஸ்ட்டு டிரைவர்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் தான் இருக்கிறாங்க. அதாவது வந்து HRTC அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுருக்கிறாங்க. பட் வேறு லெவலில் உண்மையிலே ஓட்டுவாங்க வந்து பஸ். எப்படின்னா வந்து அந்த ஒரு டேர்னுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வளைவு ஒரு கர்வுமே வந்து அவங்களுக்கு தெரியும். அதுமாதிரி இந்த இடத்துல இவ்வளோ தான் ஸ்பீடு போகணும் அப்படின்ற மாதிரி போவாங்க. அதேமாதிரி சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோலர் கோஸ்டர் ஃபீல் கொடுத்துருவாங்க. வேறு லெவலில் ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா வேறு லெவல்லே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ டெல்லி டு மணாலி வந்து எவ்வளோ டைம் ஆகும்னா எடுத்துகிட்டு வந்து ஒரு 14 hours 15 hours ஆகும். பட் நீங்கள் வந்துட்டு காரில் போனீங்கன்னா வந்து ஒரு 12 hours போயிடலாம். பட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் பஸ் லெவலில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 ஸ்டாப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு 16 hours ஆகிடுது. அண்ட் இந்த ட்ராவல் பண்ணுறப்ப எப்படி நம்ம அந்த கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த கவர்மெண்ட் பஸ்க்கு அந்த இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தமிழ்நாடுன்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் சும்மாலாம் சொல்ல, பட் உண்மையிலே வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. போனவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மദ്രാசி அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது நார்த் இந்தியா லெவலில் வந்துட்டு. ஸோ அதேமாதிரி பஸ்ஸில் போகும்போதே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஆஸ்ட்ரிக் ஃபீல் வரும். ஏன்னா நிறைய விதமான மவுண்டன்ஸு, அதுக்கப்புறமா அந்த ரிவர்ஸு அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட கொடைக்கானல், ஊட்டி, அதுக்கு நம்ம இங்கே மூணார் அங்கெல்லாம் நிறைய வாட்டி நம்ம போயிருக்கோம். பட் இந்த மவுண்டன்ஸ் ஒரு மாதிரி வேறு லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து செமையாக இருக்கும். அதேமாரி இந்தமாதிரி ரிவர்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து குல்லுக்கு வந்துட்டோம். இது வந்து குல்லு மணாலி எப்படின்னா வந்து தனித்தனி பிளேஸ். எனக்கே வந்து ஆக்சுவலி குல்லு மணாலி அப்படின்றது ஒரு இடம் நினச்சிட்டு இருந்தேன். பட் குல்லுன்றது வேறு பிளேஸ், மலைன்றது வேறு பிளேஸ். ஸோ வந்து குல்லுன்றது கீழே, அப்புறமா வந்து மணாலின்றது மேலே. அதாவது நம்ம குன்னூர் ஊட்டி மாதிரி.
ஸோ அங்கே நம்ம போயிட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏஞ்சி வெளியே வந்து நம்ம வந்து சுற்ற போயிட்டுருந்தோம். பட் ரூமோட சார்ஜஸ்லாம் வந்து எனக்கு உண்மையிலே வந்து வேறு லெவலில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. வந்துட்டு எப்படிடா 500 ருபீஸ்க்குலாம் வந்து ரூம் கொடுக்குறாங்க, அதுவும் நல்ல சூப்பரான ரூமு. ஸோ வந்து முன்னாடி காட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நார்த் இந்தியன் ஃபுட்டு வந்துட்டு ஒரு 15 டேஸுக்கு சாப்பிட்டதுனால வந்துட்டு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு சவுத் இந்தியனாக வந்துட்டு நம்ம வந்து நிறைய ஸ்பைசஸ் அப்படின்ற மாதிரி சாப்பிட்ருப்போம். ரைஸ் சாப்பிட்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிடுது. பட் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமே அந்த ரொட்டி அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்றாங்களே. பட் ஏதோ கொஞ்சம் நம்ம வந்து டூர் பேசிஸ்ன்றதுனால நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டோம். பட் பரவாயில்ல, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வந்து 2 பைக் வந்துட்டு ஹையப் பண்ணிட்டு நம்ம வந்து அங்கேருந்து நம்ம வந்து வேறு ஒரு இடம் வந்து நம்ம போய் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புனோம். ஸோ வந்து இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் ஒரு சரியான ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வந்து இடங்களே செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட்டில் பாருங்கள், ஒரு விதமான அந்த டிவைடர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வண்டி ஓட்டணும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்து போனீங்கன்னா. காலையில் நம்ம ஏஞ்சி வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்துட்டு ஒரு 7:30க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த மாதிரி அந்த வேவ் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து லேயில் வந்து ஃபுல்லாக செம்ம ஸ்னோஃபால் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ரொத்தாங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் கூட நம்மளால் போய் பார்க்க முடியல. ஸோ நம்ம அப்படியே யூட்டர்ன் போட்டு வேறு இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொலாங் வலின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தான் வந்து இந்த பேராகிளைடிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட் மாதிரி. நீங்கள் நிறைய விதமான ஒரு அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கும். அதாவது வந்துட்டு இந்த மாதிரி பேராகிளைடிங், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். மேலே ஏறி நீங்கள் போகிறதுக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு ரோப் காட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அதில் நீங்கள் ஏறி போகலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்கு போல் அது அவ்வளோ கொஞ்சம் போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பேராகிளைடிங் போனோம். பட் அது உண்மையாலே வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்கில் தான் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். பட் வந்து ஆக்சுவலி ஒரு கோட் கூட இருக்குது. அது வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா the best views come from the hardest climbs அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்துட்டு உங்கள் வந்து ரிஸ்க்கு வந்து ஒர்த்தானது. நான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் போயிட்டு வந்துட்டு அந்த ஊரில் அந்த சுற்றி பார்த்ததில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா வந்து நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். வந்துட்டு இதுதான் ஒரு இது டிக்கெட் கவுண்டரு. இந்த இடத்துல நீங்கள் வந்து 200 ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் போய் இந்த ஒரு வியூவை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துல 300 ருபீஸ் கொடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு நீங்கள் நின்றுட்டு நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஸ்பாட்டு. இதுக்கெலாம் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படியே விட்டுட்டாங்களோ என்னமோ தெரில. பட் ஒரு இடமே வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களோட ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸ் என்னடான்னா வந்து நீங்கள் வந்து பைக்குக்கு நீங்கள் ரெண்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு இல்லைனா வந்து பைக்கு பெட்ரோல் போடணும். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரு கார் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிட்டு போகணும். அதுதான் உங்களோட ஒரே ஒரு செலவாகவே இருக்கும். மற்ற எதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து சார்ஜே கிடையாது. பட் அதர் தேன் வந்து நீங்கள் வந்து இப்போ பேராகிளைடிங் போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னா பே பண்ணணும். பட் வந்துட்டு ஒரு பியூட்டி வந்துட்டு ஒரு நேச்சரை நீங்கள் வந்து ரசிக்கணும்னா ஒரு விதமான ஒரு சார்ஜுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டே 1 வந்து நாங்கள் லோக்கல்லே சுற்றினோம். ஸோ டே 2 வந்து நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்து கசோல்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் வந்து போனோம். அங்கே இந்த பைக் ரைடு வந்து வேறு லெவல்னு தான் சொல்ல முடியும். அது வந்து எப்படின்னா வந்து அந்த ஒரு வழியே வந்து செம்மையாக இருக்கும். கொஞ்ச நாள் இந்த டிராஃபிக்லாம் வந்து அந்த மணாலி வந்து முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் ரோடு வந்து வேறு லெவலில் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக செம்மையாக நீங்கள் அப்படியே அந்த நேச்சரோட என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிட்டு போகலாம்.
ஸோ வந்து போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்வதி ரிவர்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் பார்ப்பீங்க. அது வந்து எப்படின்னா இந்த மவுண்டன்லேருந்து உருகி வர அந்த ஒரு வாட்டர் வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஒரு பார்வதி ரிவர் வழியாக தான் வரும். அது வந்து ஒரு வேறு லெவல் ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இடம் பேர் வந்து மணிக்கரன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கசோலில் இருக்குது. இது வந்து மணாலிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 90 ஆர் 95 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லார்ட் சிவாவோட டெம்பிள். அண்ட் இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் சிவா வந்து இந்த டெம்பிள் இருக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 11,000 இயர்ஸ் வந்து மெடிடேட் பண்ணுறதா வந்துட்டு படித்தோம். அண்ட் இந்த டெம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வந்து என்னடனா, ஸோ வந்து லார்ட் சிவா அண்ட் பார்வதி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சும்மா வந்து எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மெடிடேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடம் மாதிரி கிடைக்கல. ஸோ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாட் கோல்டு ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்திருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து 11,000 இயர்ஸ் வந்து மெடிடேட் பண்ணுறாங்க. ஸோ மெடிடேட் பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட அந்த ஒரு இது வந்து காணா போயிடுது, அந்த ஒரு ஆர்னமெண்ட் வந்து காணா போயிடுது. ஸோ வந்துட்டு லார்ட் சிவா வந்து அவரோட டிசைபிள்ஸ் அண்ட் அவரோட ஆர்மியை வந்து இது சொல்லி நீங்கள் போய் தேடி கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் வந்துட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்துட்டு அவரோட அந்த தேர்ட் டிவைன் ஐயை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு நாக் ஷேக் அப்படின்ற மாதிரி ஒரு கிங் வந்து வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ வந்து ஒரு ஹிஸ் பண்ணுறாரு. ஸோ ஹிஸ் பண்ணுற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து உருவாகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு புராணம் சொல்கிறாங்க. பட் வந்துட்டு வந்து இந்த கதை கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த போர்டு தான் நான் உங்களுக்கு போன ஃபோட்டோவில் காட்டினேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் நம்ம வந்துட்டு நீங்கள் வந்து குடித்தாலோ இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேத் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சிக்னஸ்லாம் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா அந்த டெம்பிள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் மணாலியில் வந்து ட்ராவல் வந்து ரொம்ப வந்து ஒரு டீடியஸாக ஆகி போடும். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்னோலாம் வந்துட்டு மெல்ட் ஆகி அப்புறமா அந்த ரோடு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இதாகிடும். பட் வந்துட்டு அந்த இடத்துல நாங்கள் போனதுனால என்னமே தெரில, மணாலியோட அந்த ஒரு நைட்டில் அந்த ஒரு பியூட்டி வந்து எங்களால் பார்த்து ரசிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து அட்லாஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு பாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து இதுக்கு போகலாம், லேக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆனால் வந்து வண்டி வந்து மோட்டர் சைக்கிள் வந்து நாட் பெர்மிட்டட், ஒன்லி வந்துட்டு காரில் தான் வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கார் புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து ரொத்தாங் பாஸ் வழியாக போயிட்டு நிறையா பாஸ்லாம் கடந்து நாங்கள் வந்து லே போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருந்தோம். பட் வந்து லே போக முடியல. ஏன்னா வந்துட்டு முன்னாடியே வந்து நிறையா காசு வந்து 400 காசு மட்டும் தான் அலோடு, 800 காசு மட்டும் தான் அலோடு அப்படின்ற மாதிரி நிறைய பெர்மிட்லாம் இருக்குது. ஸோ வந்து அதேமாதிரி நீங்கள் லே போகணும் இல்லை ரொத்தாங் பாஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து பெர்மிட் போட்டு வாங்கி வச்சுருங்க. ஏன்னா பெர்மிட் நீங்கள் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக எத்தனை வாட்டி நீங்கள் போனீங்கனாலும் உங்களை வந்துட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஆர்மி பீப்புள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு விதமான நம்ம வந்து பிரைப் பண்ணலாம், நம்ம வந்துட்டு நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 to 5.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஒரு ஸ்டீப்பான இடத்துல வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ இடத்துல போயிட்டு கடைசியில் நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் வந்துட்டு காருக்கும் வந்து பைக்கு எனக்கு வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக விண்டோஸ்லாம் கீழே இறக்கி விட்டுட்டு அந்த ஒரு பியூட்டி வந்து ரசிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா காருன்ற போது இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் சேஃபாகவும் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு ஓகே ரொம்ப ஒரு பைக் ஓட்டி உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 3-4 நாள் நாங்கள் பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஹையர் பண்ணிட்டு ஹையர் பண்ண பைக்கில் ஃபுல்லாக நாங்கள் வந்து நம்ம கவர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. பட் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லாமல் நம்ம புதுசாக எப்படி வந்துட்டு சில பிளேசஸ்லாம் போய் டிஸ்கவர் பண்ணுறது, நம்ம போயிட்டு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நாங்களாம் போய் சுற்றி பார்த்தோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போனீங்கன்னா ஃபேமிலியோடு வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துக்குலாம் கூட நீங்கள் சுற்றி காமிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்னோ பார்த்தா அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு வேறு லெவலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் லெவல் எப்படின்னா வந்துட்டு ஒரு 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 சைல்டிஷான நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து அங்கே ஐஸில் வந்து விளையாடுறது, நெக்ஸ்ட் அந்த ஸ்னோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து விளையாடுறது, அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை வச்சு எதாவது பில்ட் பண்ணலாமா, வேறு ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ஃபீலில் இருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு காலையிலே போயிடுங்க, அப்போ தான் உங்களால் ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஒரு உண்மையிலே ஒரு வேறு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்னோ பார்த்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்ம வந்துட்டு அது ஒரு டிவிலையும் ஒரு ஃபோட்டோகிராஃப்லையும் பார்த்துட்டு நம்ம நேரில் போயிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறப்போ உண்மையிலே வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து லைஃப் டைமில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிடணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அது இதெல்லாம் நம்ம ஒரு பட்ஜெட்டில் வந்துட்டு நம்ம போகிறது தான். இப்போ நம்ம கொடைக்கானல் ஊட்டிக்கு எவ்வளோ வந்து செலவாகுதோ ஸோ அதே மாதிரி தான் செலவாகுது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக வரலாம். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு மேஜர் மித்து வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். ஏதாவது வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நான் ட்ரெயினில் போகும்போது வந்து வழிப்பறி பண்ணுவாங்க, இல்லை வந்து திருடுவாங்க, இல்லை நம்ம பொருள்லாம் வந்து திருடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருடன் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பான். நம்ம இங்கேருந்து மதுரை போகும்போது, இங்கேருந்து திருச்சி போகும்போது கூட திருட இருப்பான். ஸோ வந்துட்டு அதுக்கெல்லாம் பயந்துட்டுலாம் வந்துட்டு நம்ம வந்து ஏமாற்றிக்க வேணாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு செலவாச்சு. பட் நார்மலாக நீங்கள் வந்துட்டு இங்கே டேரெக்டாக போய் மணாலி மட்டும் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒருத்தர் per person வந்து 6,000 நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்து மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது வந்து அப்படியே ஹெவன் ஆன் எர்த் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வேர்டுக்கு வந்து ஆப்டான வந்து ஒரு பிளேஸ் இது. ஸோ வந்துட்டு உங்கள் சில்ட்ரன்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த வியூ எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து ஆக்சுவலி வெறும் டெல்லியிலேருந்து போகிறது அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு 820 rupees ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃப்ரம் சென்னை வந்து நீங்கள் டேரெக்டாக குல்லு மணாலி நீங்கள் வந்து எப்படி பார்த்துட்டு வருது அப்படின்ற மாதிரி அந்த பிளான் வந்து ஃபுல்லாக இருந்தது. ஸோ வந்து டெல்லி டு மணாலி வந்துட்டு பஸ்ஸில் போனீங்கன்னா வந்துட்டு டேரெக்ட் பஸ்ஸே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கேன். இதோட கம்மி ப்ரைஸு கூட பஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ரூம் ரெண்ட் வந்து செம்ம சீப்பாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு ரூம் ரெண்ட்லாம் வந்து 500க்கும் கம்மி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரூமும் ஒரு நல்ல சூப்பரான ரூம் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 500 எடுத்தோம். ஸோ பைக் வந்து 800 கிடைக்கும். இன்னும் நீங்கள் லோவர் பைக்ஸ்க்கெலாம் இன்னும் வந்து கம்மியாகவே வந்து ரெண்ட் இருக்கும், ஒரு 500 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து வச்சு யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்துட்டு ரூம் ரெண்ட்டு மற்ற எல்லாமே சாப்பாடு எல்லாமே வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி வந்து பட்ஜெட்டில் போகிறீங்களா, இல்லை வந்து உங்கள்கிட்ட லேவிஷாக வந்து நீங்கள் லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ண சூப்பராக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்து ஒரு டூர் டெஸ்டினேஷன்னா வந்து கண்டிப்பாக நம்ம ஊர்லேயே நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.